இல்லை யாத்திசை எப்படி நான் கண்டுபிடிக்கிறேன். தமிழ் அறிஞர் மாசூர் அந்த பேருக்கான விளக்கம் யாத்திசை பேர் வந்து ஈர்ப்பார். அப்போ அவர்கிட்ட கேட்கும் போது யாத்திசைனா தென் திசைன்னு சொல்லுவோம். கற்றுக்கணும், பொறுமை வேணும். ஒரு நாளில் நடக்காது. சாம்ராஜ்யம் வந்து ஒரு நாளில் உருவாகுது. சிவகார்த்திகேயன் அவரோட ஒரு பேட்டியில் வந்து குறிப்பிட்டிருந்தது, பர்சனலாக உங்களுக்கு கால் பண்ணி பேசி இருந்ததா சொன்னார். என்ன சொன்னார்? நல்லா இருக்குது, படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அது எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஊக்கமாக இருக்குது. அரசியல் பண்ணணும்னு இல்லை, அரசியல் இல்லாமல் நம்ம இல்லை தான். ஓகே, ஒருத்தன் சரி பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது ஒருத்தன் பிடிக்கல தப்புன்னு சொல்லும்போது கடந்து தான் போகணும். ஓகே, அதை கடந்து போகச்சு. எனக்கு நான் பண்ணுறதுல வந்து திருப்தி இருக்கான்றது தான் முக்கியம். யாத்திசை எனக்கு ரொம்ப திருப்தி. நான் வந்து எல்லாமே ஒத்திகை பார்த்து தான் போகணும். எதுவுமே வந்து நேராக படப்பிடிப்புலத்துக்கு போயிட்டு படம் எடுக்கல. எல்லாத்தையுமே தீவிரமான ஒத்திகை பண்ணும். எல்லாமே கலந்துருந்தா சினிமா வந்து கூட்டு கலைகளோடு வடிவமைச்சு ஒத்திகைக்கும் கண்டிப்பாக எடுப்போம். ஆனால் உடனே எடுப்போமான்னு எனக்கு தெரியல. ட்ரெண்டி தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த பியூட்டிஃபுல்லான கான்வர்சேஷன்ல நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா, யாத்திசை படத்தினுடைய டைரக்டர் தரணி ராசேந்திரன் அவர்கள் தான். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். எனக்கு எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு வாழ்த்துக்களோட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். ஏன்னா யாத்திசை கம்ப்ளீட்டாக 1 year ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் எல்லாரும் ஞாபகம் வச்சிருக்காங்க. யாத்திசை பற்றி சொன்னோனையும் அந்த படம் நான் பார்த்துருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற இந்த டாக் ஆடியன்ஸ்ட்ட மட்டும் இல்லை, பார்க்குற எல்லா ஒவ்வொருத்தங்ககிட்டையும் வந்து இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட்டு. நன்றி, ரொம்ப நன்றி. ஒரு வருஷம் கழிச்சு யாத்திசை பற்றி பேசுறது வந்து நிகழ்வாக தான். நன்றி, சூப்பர். எனக்கு யாத்திசை பற்றி ஃபுல்லாக இந்த கான்வர்சேஷனில் இருக்கணும் ரொம்ப ஆசைப்பட்றேன். ஃபஸ்ட்டு இந்த டைட்டில் இருந்தே நான் ஆரம்பிக்கலான்னு வந்து நினைக்கிறேன். இந்த யாத்திசை அப்படின்ற டைட்டில் எப்படி தோணுச்சு, எங்கேருந்து உருவாச்சது? இல்லை, யாத்திசை எப்படி நான் கண்டுபிடிக்கிறேன். தமிழ் அறிஞர் மாசூர் கேள்விப்பட்டிருக்கீங்க. அவரோட பதிப்பக பேர் வந்து யாத்திசை. அப்போ வந்து அவரோட நூல்கள்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த படம் சம்பந்தமான ஆய்வுகள்லாம் அவர்கிட்ட மற்ற ஆய்வாளர்கள் மாதிரி அவர்கிட்ட கேட்கும்போது அந்த பேருக்கான விளக்கம் யாத்திசை பேர் வந்து நல்ல ஈர்ப்பாக இருந்தது. அப்போ அவர்கிட்ட கேட்கும்போது யாத்திசைனா தென் திசைன்னு சொன்னார். அதுக்கான விளக்கங்கள்லாம் அவரோட உரையிலலாம் இருந்தது. இப்போ என்னோட கதைக்களமும் வந்து தென் திசை சார்ந்து தமிழக இந்தியான்னு எடுத்துக்கிட்டா, உலகத்தை எடுத்துக்கிட்டா நம்மளோட பகுதி வந்து தென் திசையில் தானே இருக்குது. அப்போ தென் திசையில் நடக்கிற கதைக்களம்னால அது சரியாக இருக்கும். அப்போ யாத்திசைன்னு வச்சா அது ரொம்ப நல்லா இருக்குது, புதுசாக இருக்குது. அதே மாதிரி ஒரு வார்த்தையை மீட்டு உருவாக்கம் பண்ண மாதிரி இருக்கும்ன்றதுக்காக யாத்திசைன்னு வச்சோம். யாத்திசைனா தென் திசைன்னு. ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிமாக தான் பண்ணலான்ற ஒரு ஐடியா இருந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. உண்மையா பிரதர்? இல்லை, அதை அப்படி புரிஞ்சிருக்கலாம். அதான் இதுக்கு முன்னாடி வந்து நான் ஃபெஸ்டிவல் மூவி ஒன்று பண்ணியிருந்தேன், ஞானச்சிருக்கு. ஓகே, இன்னும் வெளியே வரல. அந்த காலகட்டத்தில் இந்த திரைப்பட விழாக்களுக்குலாம் அனுப்பும்போது ஒரு காலம் இருந்தது, ஓய்வாக இருந்தது. அந்த காலத்தில் வந்து ஏதாவது அடுத்தது முயற்சி பண்ணலாம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு கதை பண்ணலாம் அப்படின்னு, அதான் அந்த சேவனுக்கு வந்து ஒரு கதை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும்போது, சரி யூஸ்வலான ஒரு படமாக இல்லாமல் எதாவது பண்ணலாங்கிறது ஒரு பீரியட் படம் நான் ஒன்று பண்ணி தரேன், பண்ணலாம் சேர்ந்து பண்ணலான்னு ஒரு முடிவு பண்ணி ஒன்று எழுத ஆரம்பித்தோம். ஓகே, அதுதான் அவர் வந்து ஷார்ட் ஃபிலிம் அப்படிங்கிறதோட சொல்லியிருக்கலாம். அது எழுத மேலே அது பெரிய ஸ்கேலில் தான் பண்ணணும், அதாவது பெரிய படமாக தயாரிப்பு இல்லை, அதுதான் அவங்க அப்படி புரிஞ்சு சொல்லியிருக்கலாம். தயாரிப்பாளர்கள் இல்லை அப்போ. ஆனால் எங்களுக்கான கனவு இருந்தது பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கப்புறமா அதுக்கான ஒரு எழுத மேலே ஒரு நம்பிக்கை தெரியும், நல்லா வரும் அப்படின்னு முழு மூச்சாக இறங்கி பெருசாக பண்ணலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்து அது உருவானது தான் யாத்திசை. ஓகே, யாத்திசை அப்படின்னு சொல்லும்போது வந்து தரணி ராசேந்திரன் அப்படின்ற உங்கள் பேர் வந்து வந்துடும். அப்படி இவரை நோட் பண்ணி பார்க்கும்போது வந்து யாருக்கிட்டையும் அசிஸ்டன்ட் டைரக்டராக கிடையாது, ஸ்ட்ரைட்டாக டைரக்டர் ஆகிட்டீங்க. பட் இந்த கான்ஃபிடென்ட் எப்படி? இல்லை, அதான் நான் பொறியியல் படித்தேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு வருடம் வந்து ஒளிப்பதிவு கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறமா குறும்படங்கள் இயக்க ஆரம்பித்தேன். அந்த குறும்படங்களே எனக்கு பெரிய அளவில் படத்தை பற்றின ஒரு புரிதலும் அதை எப்படி கையாளலாம் அப்படின்ற ஒரு தெளிவையும் கொடுத்துச்சு. அந்த மாதிரி நான் ஒரே நாளில் நான் படம் எடுக்கல, படம் பார்த்துட்டு படம் எடுக்கல. அதுக்கான ஒரு பயிற்சிகள் 6-7 வருஷமாக இருந்திருக்கும். அந்த பயிற்சி தான் அந்த ஊக்கத்தையும் நம்பிக்கையும் கொடுத்தது. அதுக்கப்புறமா தான் படம் எடுக்க ஆரம்பித்தேன்.
சூப்பர். இப்போ ஸ்ட்ரைட்டா டைரக்ஷன் அப்படின்னு உள்ள வராங்க, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? கற்றுக்கணும், பொறுமை வேணும். ஒரு நாளில் நடக்காது. சாம்ராஜ்யம் வந்து ஒரு நாளில் உருவாகுதில்லை. சினிமாவோட வெற்றியும் வந்து அது மாதிரி தான், ஒரு நாளில் உருவாகுது. அதை ஒரு நாளில் கற்றுக்க முடியும். இது வந்து ஒரு திறன் சார்ந்த ஒரு துறை. இது திறன் வந்து ஒரு நாளில் வளராது. அதுக்காக நீங்கள் எவ்வளோ வேலை பார்க்குறீங்களோ, எவ்வளோ உழைக்கிறீங்களோ, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ, அதுக்கான வெளிப்பாடு தான் அந்த திறன் வந்து மேம்படும்ல. அதுக்கு 5 வருஷம் எடுக்கலாம், சில பேருக்கு 6 வருஷம் எடுக்கலாம், 7 வருஷம் எடுக்கலாம். அவங்க எவ்வளோ உழைக்கிறாங்களோ அதுக்கான வெளிப்பாடாக இருக்கும். 10 வருஷம் எடுக்கலாம், 20 வருஷம் கூட எடுக்கலாம். ஆனால் அந்த ஒழுக்கம் இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் நான் சிறந்த ஒரு படத்தை என்னால் பண்ண முடியும், சார்ந்த கிராஃப்ட், அதே மாதிரி ஒரு கதையாக சமூகத்துக்கு என்ன சொல்ல போகிறோன்றத ரெண்டுத்தையுமே கலந்து ஒன்று பண்ண போகிறோன்ற ஒரு நோக்கம் வந்து தெளிவாக இருக்கணும். அதுக்கான வேலைகள் அதான், அது ஒரு நாளில் நடக்காது, அது காலம் எடுக்கும். அந்த காலத்துக்கான ஒழுக்கமும் பொறுமையும் அவங்களுக்கு இருக்கணும். இருக்கிற மாதிரி படம் பண்ணிடலாம். சூப்பர். இப்போ அந்த பொறுமையா இருக்கணும் அப்படின்னு வந்து சொன்னீங்க. அந்த காலகட்டம் பொறுமையா இருக்கும்போது உங்களோட வீட்டில் என்ன ரியாக்ஷன்ஸாக இருந்தது? இல்லை, எங்களோட குடும்பம் எனக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களோட துணை இல்லாமல் நான் இயக்குனர் ஆயிருக்கவே முடியாது. சூப்பர். என் குடும்பம் இல்லைன்னா நான். ஓகே. ஆஃப்டர் அந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் அவங்களோட அந்த ஹாப்பியான ரியாக்ஷன் எப்படி இருந்தது? அவங்களோட பையன் பேர் எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி இருந்து எங்கள் அம்மா எடுத்துக்கோங்க. அம்மா தான் என்னை காசு கொடுத்து படிக்க வச்சாங்க, அங்கே வச்சு தான் படிக்க வச்சாங்க. அப்போ ஏதோ பையன் பண்ணுறான் அப்படின்ற ஒரு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு. ஏதோ பண்ணுறான், சரியா பண்ணுவான் அப்படின்ற ஒரு இது. ஆனால் அது எல்லாமே வந்து வாயில சொல்ல முடியாது. ஒரு திரையில வந்து அந்த பேராக பார்க்கும்போது, அதுக்கப்புறம் அந்த படத்தை வந்து எல்லாம் கொண்டாடும் போது நம்ம பையன் வந்து சரியாக தான் பண்ணியிருக்கான்ற ஒரு சந்தோஷம். அவ்வளோதானே அவங்களுக்கு. மற்றபடி நம்ம கிட்ட என்ன தேவை? பொருள் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. அவங்கள வந்து சந்தோஷப்படுத்தணும், அவ்வளோதான். சந்தோஷப்பட்டாங்க, பெருமைப்பட்டாங்க. ஓகே. ஆஃப்டர் த ரிலீஸ்க்கு அப்புறம் ஃபேமிலி ஹாப்பி, என் பையன் டைரக்டர் ஆகிட்டான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். பட் எனக்குள்ள ஒரு டைரக்டர் இருக்கான் அப்படின்னு வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணது எப்போ? இதுக்கான ஆசை வரும் இல்லை, டைரக்டர் ஆகிடலான்னு. அப்படியே நான் டைரக்டர் ஆகிட்டேங்க. இப்போ வந்து வெளியில் அதை கமர்ஷியலாக நான் நிறுவனேன். 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் டைரக்டர். எப்போ நான் டைரக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அப்பயே எனக்குள்ள ஒரு டைரக்டர் பிறந்துட்டாங்கன்னு அர்த்தம். அவனை சரியா வடிவமைச்சு எடுத்துகிட்டு வர்றது தான் இந்த காலகட்டங்கள்லாம் தேவைப்படுது. ஆனால் நான் எப்போ எனக்கு அந்த எண்ணம் வந்ததோ அப்பயே நான் இயக்குனர் ஆகிட்டேன். நெருக்கமாக பண்ணுறது தான் இதோட அடிப்படை, யாத்திசையோட அடிப்படைன்றது வந்து அதுதான். அதை வந்து நாங்கள் செய்யும்போது கஷ்டம்னு இல்லை, இதுதான் அந்த ப்ராசஸே இதான்னு எனக்கு தெரிஞ்சு தானே போகிறேன். அப்போ அதுக்கு எவ்வளோ தூரம் நான் உண்மையாக இருக்க முடியுமோ அவ்வளோ உண்மையாக பார்க்குறேன். அப்படி தான் அது கஷ்டம்னு நான் எடுத்து பண்ணேன். அதுதான் அது. நீங்கள் காட்டில் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு யானை வந்ததா கேள்விப்பட்டோம். ஸோ இந்த மாதிரி டிஃபிகல்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா? இல்லை, அதுதான், அது தெரிஞ்சு தான் நாங்கள் போகிறோம். யானை இடத்துக்கு தான் நம்ம போகிறோம். அதனால யானை தப்பு கிடையாது. ஓகே. நம்மளோட வேலைக்காக நம்ம காட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம எடுக்கிறோம், யானை வந்துடுது. உங்களோட ஆக்டரோட டெடிகேஷனை எப்படி பார்க்குறீங்க? அவங்க தான் படம். இப்போ நான் என்னதான் தொழில்நுட்பம் சார்ந்து, வடிவம் சார்ந்து, கதை சார்ந்து இயங்கினா கூட அது உயிர் கொடுக்கறது வந்து நடிகர்கள் தான். எல்லா படத்துக்கும் அதான் நடக்குது. இப்போ எனக்கு வந்து எந்த அளவுக்கு நான் வெளியில் வரணும் அப்படின்னு நினச்சாலும் அந்த அளவுக்கு வந்து நடிகர்களுக்குமே அது வந்து முதல் உயிர். அது அவங்களோட இப்போ ஆரம்பிக்குது. எங்களுக்கு இப்போ தான் 1 வயசு ஆயிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. எங்களுக்கு வந்து இன்னும் வந்து ஒரு 50 வருஷம் நாங்கள் வாழணுன்றதுக்கு. இந்த படத்துல வந்து எல்லாமே நியூ கமர்ஸா வந்து இருப்பாங்க. பட் நீங்க எழுதும்போது வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்டுக்காக எழுதப்பட்ட கதைன்னு இல்லை, இது அப்படி பண்ணல. இது எங்களோட கூட்டு முயற்சிக்கான ஒரு படம் தான். நாங்கள் எல்லாம் வெளியில் வரணும் அப்படின்னு நினச்சி பண்ண படம் தான் இது. ஓகே. அதில் நடிகர்களுமே உள்ளே இருக்கிறவங்க தான். மற்ற சிறு நடிகர் எல்லாமே தேர்வு பண்ணி எடுத்துக்கிட்டோம், ஆடிஷன் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ பெரிய நடிகர்களுக்காக பண்ணி எங்களுக்காக பண்ணது தான் யாத்திசை. ஓகேண்ணா. இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல வந்து பெரிய நடிகர்களோட ஒர்க் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அடுத்த படமே நடிகர்கள் சார்ந்தது. ஓகே. இந்த படத்தை பார்த்த எல்லாருமே வந்து பாராட்டினாங்க. இன்னும் கொஞ்சம் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா வந்து சிவகார்த்திகேயன் அவர்களாகட்டும், சீமான் அவர்களாகட்டும், எல்லாருமே வந்து இந்த படத்தை பற்றி ரொம்ப பாராட்டியிருந்தாங்க. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா இந்த ஒரு வாழ்த்து? இல்லை, அதான் தனி நபர்கள் இவங்க பாராட்டணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
ஒட்டுமொத்தமா நான் வந்து ஒரு நல்ல படம் பண்ணணும்னு நினைச்சேன். நல்ல படங்கள் பண்ணிட்டா அது சரியா அவங்க வந்து பெரிய இடத்துல இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட இருந்து அந்த பாராட்டு வர்றது வந்து இயற்கையான ஒரு விஷயம் தானே. நம்ம வேலை வந்து சிறப்பான ஒரு படத்தை பண்ணிருக்கோம். சிறப்பான ஒரு வேலையை செஞ்சிருக்கோம். அந்த வேலையை ஈர்க்கப்பட்டவங்க எல்லாருமே அவங்களோட வாழ்த்தை வந்து சொல்றாங்க. ஸோ அப்படிதான். சிவகார்த்திகேயன் அவரோட ஒரு பேட்டியில வந்து குறிப்பிட்டிருந்தது, பர்சனலாக உங்களுக்கு கால் பண்ணி ஆமா, பேசி ஆமா. இருந்ததா சொன்னாரு. என்ன சொன்னாரு? நல்லா இருக்கு. படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு வாழ்த்து சொன்னாரு. அது எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஊக்கமா இருக்கு. ஓகே. அப்படி இன்னொரு ஒரு நியூஸும் போயிட்டு இருக்கு இப்போ வெளியில. நீங்க சிவகார்த்திகேயனோட ஒரு படம் பண்றீங்க அப்படின்னு. அது எந்த அளவுக்கு உண்மை? இல்ல இப்போதைக்கு அது இல்லை. ஓகே. உங்களுடைய முதல் படம் ஞானச்சருக்கு, அதுல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கண்டென்ட் வந்து சொல்லியிருப்பீங்க. 80 வயசு ஒரு இயக்குனர் அப்படின்ற ஒரு கதை அதுல இருக்கும். யாத்திசை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு எபிக். இப்போ அடுத்த படம் என்னவா இருக்க போகுது அப்படின்னு எங்களுக்குள்ள ஒரு அடுத்தது வந்து கான்டெம்பரரியில தான் பண்றேன். Okay. ஆக்ஷன் மூவி, ஆக்ஷன் எமோஷன். படத்துக்கு படம் ஜானர் அது நீங்க மாத்திக்கிட்டே இருந்தாலும், ஆனா உங்க படத்துக்குள்ள வந்து ஒரு அரசியல் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதை எங்களால வந்து பார்க்க முடியுது. ஸோ படத்துக்கு படம் வந்து இந்த மாதிரி அரசியல் இருக்குமா, இல்ல படத்தை வந்த மாதிரி அது மாறுமா? அரசியல்னா நம்ம எல்லாமே அரசியல் இல்லாம இல்லைல்ல. இப்போ எல்லாத்துக்குள்ளயும் இருக்குல்ல. அது வந்து கலை வடிவமாகவும் வெளிப்படுது. அவ்வளவுதான். அரசியல் பண்ணணும்னு இல்லை, அரசியல் இல்லாம நம்ம இல்லை. அதுதான். அது Okay. வெளிப்படுத்துறது. இப்போ யாத்திசை வந்து நம்ம எப்படிலாம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்தது, அதை எப்படிலாம் பார்த்தாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ பேசணும். இப்போ அதர் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்க்கலாம். எதிர்மறை கருத்துக்களும் வந்து வந்திருந்தது, நீங்க பார்த்துருப்பீங்க. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்ல அதுதான், அது அவங்களோட வெளிப்பாடு. அவங்களுக்கான சுதந்திரம் விடுதலை இருக்குல்ல, அதை சொல்றதுக்கு. ஒருத்தன் சரி பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது ஒருத்தன் பிடிக்கல தப்புன்னு சொல்லணும். அதையும் கடந்துதான் போகணும். ஓகே. அதை கடந்து போகச்சு. ஓகே. ஒரு சில பேர் வந்து இது உண்மைக்கு நெருக்கமான கதைன்னு நம்ம சொன்னாலும், ஒரு சில பேர் வந்து இது உண்மையே கிடையாது அப்படின்ற மாதிரியான பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து தரவு அவங்களோட தரப்பு தரவு இல்லை. நான் தரவு எல்லாம் அடிப்படையாக வச்சு தான் பண்றேன். இப்போ அதுதான் அங்கே முன்னாடியே இதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கேன். இங்க வந்து ஆய்வுகளுக்கு நிறைய முரண்பாடு இருக்கு. இப்போ என்ன சொல்றது, இப்போ ஒரு ஆய்வாளர் வந்து ஒரு ஆய்வு நிறுவனா இன்னொரு ஆய்வாளர் வந்து அது ஆய்வில் தப்புன்னு சொல்றாங்க. ஆய்வாளர்களுக்கு நடுவுலயும் முரண்பாடுகள்லாம் இருக்கு. நான் ஆய்வாளர் கிடையாது, நான் வந்து ஆய்வுகளை அடிப்படையாக வச்சு படம் பண்றேன். அப்போ நான் ஒரு ஆய்வாளரோட ஸ்டாண்ட் எடுத்து இருக்கலாம்னு சொல்லி நான் வந்து பண்றேன். எடுத்துக்காட்டுக்கு செங்கோல் எடுத்துக்கோம். செங்கோலோட வடிவம் வந்து இதுதான் வடிவம்னு ஒரு ஆய்வாளர் சொல்றாரு. நான் வந்து அது சரியா இருக்கும்னு எடுத்து பண்றேன். அப்போ நேர் எதிராக அது செங்கோல் வடிவம் இல்லை அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆய்வாளர் சொல்றாரு. அப்போ அவரை பொறுத்தவரை அது தவறு தானே. நான் ஏதோ ஒரு ஸ்டாண்ட் எடுத்து மூவ் ஆகணும், அவ்வளோதான். நல்லா தான் பண்ண முடியும். அந்த மாதிரி தான். இப்போ எதிர்மறையா வருது அப்படின்ற மாதிரி அவங்க ஆய்வுக்கு அது முரண்பாடா இருக்கலாம். நான் வந்து அது முரண்பாடா இருக்கணும்னு எடுக்கிறேன். அது வந்து செழுமையாகும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வரும்போது. ஆய்வுகளுமே வர வர நவீனமா வர வர கண்டுபிடிக்கப்பட்டுட்டே இருக்குல்ல. அந்த மாதிரி தான். அது வர வர அதுக்கான செழுமை வந்துட்டே இருக்கும். அதுக்கான விவாதங்கள் நடந்துட்டே தான் இருக்கும். நம்ம பதிவு பண்றது தான் முக்கியம்னு நினைக்கிறேன். இப்போ யாரும் சொல்லாத ஒரு கண்டென்ட்டை, உண்மைக்கு நெருக்கமான ஒரு கண்டென்ட் நீங்க எழுதி எடுத்து அது மக்கள்கிட்ட இவ்வளவு ரிசெப்ஷன் வருது, எல்லாமே வருது, அது சிம்பிளா ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு போய் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறாங்களா, அது உங்களை அஃபெக்ட் பண்ணுமா? இல்லைங்க, எனக்கு எடுக்கவே தெரியும். இதை ஏத்துக்கிறவங்க வந்து 100% இதை ஏற்றுப்பாங்கன்னு சொல்லி நம்ம எடுக்கலையே. அதனால அதை கடந்து போறதுக்கான பக்குவம் இருக்குல்ல, அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு கலைஞனுக்கு. நம்ம எடுக்கிறத எல்லாருமே தலையில வச்சு கொண்டாடணுன்றது நம்ம எண்ணம் கிடையாது. எனக்கு நான் பண்றதுல வந்து திருப்தி இருக்கான்றது தான் முக்கியம். யாத்திசை எனக்கு ரொம்ப திருப்தி. நான் சந்தோஷப்படுறேன். இப்படி வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய மித்து இருந்தது. பட்ஜெட் இல்லாம பெரிய பட்ஜெட்ல தான் இந்த மாதிரியான படங்கள்லாம் பண்ண முடியும்னு சொல்லும்போது நான் அதெல்லாம் உடைக்கிறேன். என்னோட குழு வந்து அதெல்லாம் உடைக்கிறேன். தமிழை வந்து அதாவது இழந்த தமிழை சங்ககால செந்தமிழ் கிடையாது, சங்ககால மொழி நடையெல்லாம் வந்து திருப்பி கேட்கவே முடியாதுன்ற மாதிரி நான் அதெல்லாம் பண்ணியிருக்கேன். அப்படின்ற மாதிரி எனக்கு அது திருப்தியா இருக்கு. யாரோ ஒருத்தருக்கு வந்து திருப்தி இல்லாதது வந்து நான் கடந்து தான் போக முடியும். அவங்கள வந்து நான் நிறுத்த முடியாது. அவங்கள வந்து பேசாதன்னு நான் சொல்ல முடியாது. என்னோட சுதந்திரம் கிடையாது, தப்பு. அவனுக்கான விடுதலை இருக்கு, அவன் பேசுவான். அதுக்கான ஆதாரத்தையும் அவன் கொடுக்குறான், எதிராளி கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. எனக்கான இதை வச்சு நான் பண்றேன். நான் வந்து அதை கடந்து தான் போறேன். நான் அவங்ககிட்ட போய் சண்டை போட்டுலாம் இருக்க முடியாது. சூப்பர் தான். இப்போ உங்களோட ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்து இப்போ நீங்க தமிழ், அந்த சங்ககால தமிழ் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த தமிழ் பார்க்கும்போது கேட்கறவங்களுக்கே வந்து அது புரியாது. ஸோ அதை வந்து ஒன் டேக்லயும் சில பேர் வந்து அதில் நடிச்சிருப்பாங்க, பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அருமையா இருந்தது பார்க்கும்போது. ஸோ எந்த அளவுக்கு ட்ரைனிங் இருந்தது? அதான் நான் வந்து எல்லாமே ஒத்திகை பார்த்து தான் போனேன்.
எதுவுமே வந்து நேராக படப்பிடிப்பு தளத்துக்கு போயிட்டு படம் எடுக்கல. எல்லாத்தையுமே தீவிரமான ஒத்திகை பண்ணோம். ஒரு மேடை நாடகத்தை வந்து எந்த அளவுக்கு வந்து ஆயத்தமாவாங்களோ அந்த அளவுக்கு தான் இந்த படத்தை வந்து ஆயத்தமாகும். ஏன்னா எங்ககிட்ட பட்ஜெட் இல்லை, அதனால் ஒரே வாட்டி தான் அதை இது பண்ண முடியும். எப்படி சொல்ற, திருப்பி ரீஷூட் பண்ண முடியாது எங்களால். திருப்பி மறுபடப்பிடிப்புக்கு வந்து எங்ககிட்ட பொருளாதாரம் இல்லை. ஆனால் எல்லாத்தையுமே நான் வந்து ஸ்டோரி போர்ட் பண்ணி நடிகர்களை கூப்பிட்டு நடிக்க வச்சு, அதுக்கப்புறமா ஒப்பனை பண்ணி நடிக்க வச்சு, அவங்களுக்கான உடைகளை கொடுத்து நடிக்க வச்சு, அது மாதிரி ஒரு காட்சி வந்து ஒரு 10 வாட்டி 15 வாட்டி தீவிரமாக ரிஹர்சல் பண்ணி அவனை வந்து தூக்கத்தில் எழுப்புனா கூட அவன் சொல்லுவான். ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னா ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு நீ வசனம் பேசுவான். அந்த மாதிரி வந்து அவங்க தீவிரமாக ஆயத்தமாக்கி தான் படப்பிடிப்பு இருக்கும். அந்த மாதிரி அது உருவாக்கப்பட்டது. எல்லாமே கலந்தது தான் சினிமா. சினிமா வந்து கூட்டு கலைகளோட வடிவம் தான் சினிமா. ஒரு வடிவம் கிடையாது. சினிமாவில் எல்லா வடிவமுமே இருக்குது. அதெல்லாம் சேர்ந்து தான் சினிமா உருவாக்க முடியும். எல்லாமே வேணும். யாத்திசை ரிலீஸ்க்கு அப்புறமே வந்து பொன்னியின் செல்வன், அப்படியே வந்து இங்க பாண்டியன் பத்தி நம்ம சொல்லும்போது அங்க சோழர்கள் பத்தி வருது. ஸோ 2 கதைகளுமே வந்து வரனால வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து என்ன மனப்பான்மையில இதை எடுத்துப்பாங்க அப்படின்ற ஒரு தாட் ஏதாவது இருந்தது அவங்களுக்கு? இல்லை, அதான் நான் அதெல்லாம் பற்றி யோசிக்கலைங்க. நான் ஒரு நல்ல படம் பண்ணுறேன், அந்த படத்தை வந்து மக்கள் எடுத்து போய் கொடுக்குறேன், மக்கள் ஏற்றுக்கிறாங்க. அப்படிதான் மற்ற படங்கள் கம்பேர் பண்ணி என் படத்தை நான் பண்ணேன். என் படத்தை நல்லா பண்ணணுன்றது தான் நான் பண்ணுறேன். அவ்வளோதான் பண்ணுறேன். சூப்பர். ஞானசேகர் படத்தை வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது பாதியிலேயே அதோட மெயின் லீட் வந்து இறந்துட்டாரு. ஸோ அப்போ உங்களோட நிலைமை என்னவா இருந்தது? அந்த மைண்ட் தாட் எப்படி இருந்தது? ஏன்னா ஆஸ் ஒரு டேரக்டரா, ஒரு ஆஸ் ஆப்போசிட்ல உட்காந்துக்க பர்சனா என்னால வந்து யோசிக்க முடியல நம்மளோட மைண்ட் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் நீங்க இப்போ கேட்குறீங்க, ஆனால் அதெல்லாம் 6-7 வருஷம் ஆயிடுச்சு. அதெல்லாம் கடந்து தான் நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். எனக்கு என்னன்னா லைஃப்ல தோத்துறக்கூடாது. ஐயா வீரசந்தானமும் வந்து அதான் நினச்சிருப்பாரு. கடைசி 70 வயசு அவர் நடிக்கிறது ரொம்ப தளர்ந்துருந்தாரு. அவர் 70 வயசுல வந்து படம் நடிக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் நடிக்கிறாரு அப்படின்னா நான் வந்து ஜெயிக்கணுன்ற ஒரு எண்ணத்துக்காக தானே அவர் நடிக்கணும். அதை நான் வந்து விரும்பி காட்டணும்ல. அதுதான் வந்து ஒரு உச்சபட்ச நோக்கமாக இருக்கணும். அவர் இறந்துட்டாரு அப்படின்றதுக்காக நான் தளர்ந்துட்டேன் அப்படின்னா அவரோட நோக்கமே எனக்கு தப்பாயிடும். அதனால கடந்து வரணும். வாழ்க்கை வந்து போராட்டம் தானே, முடங்கிடக்கூடாது, அடுத்த கட்டத்துக்கு போகணும். அப்படிதான் மூவ் பண்ணணும். ஓகே, இப்போ மலையாள சினிமாக்கள் வந்து நல்ல வரவேற்பு இருக்குது தமிழ் சினிமாவுக்கு. ஸோ நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? நல்ல சினிமாக்கள் எங்கே இருந்தாலும் ஓடுங்க. அவ்வளோதான். கலைக்கு வந்து மொழிலாம் கிடையாது. முதல்ல அதுதான் மலையாள சினிமா. இங்கன்னா ரேசிசமாக பண்ணுறோம், இனவாதம் பண்ண முடியாதுங்க. மலையாள சினிமா, தெலுங்கு சினிமா, கன்னட சினிமா, இந்தி சினிமா, கலை படம். அது நல்ல படங்கள் எங்கே போனாலும் ஓட போகுது. இப்போ நம்ம படம் தான் வந்து ஓடலையே என்ன, அப்படிலாம் கிடையாது. நல்ல படமாக இருந்தால் மக்கள் கொண்டாட போகிறாங்க, அவனுக்கு பிடிச்சிருந்தா அவன் எடுக்க போகிறாங்க. அது என்ன மலையாள சினிமா, என்ன தெலுங்கு சினிமா, என்ன தமிழ் சினிமா, சினிமா நல்ல சினிமா போகும். சூப்பர்ண்ணா. யாத்திசை 2 எப்போ எதிர்பார்க்கலாம்? யாத்திசை 2 கண்டிப்பாக எடுப்போம். ஆனால் உடனே எடுப்போமான்னு எனக்கு தெரியல. ஒரு 5 வருடங்கள் ஆகும். நான் ஒரு 2-3 படங்கள்லாம் பண்ணிட்டு பண்ணுற மாதிரி. ஆனால் உறுதியாக அது பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன, ஒரு யாத்திசை பார்த்தப்போ ஆஸ் ஒரு ஆடியன்ஸாக வந்து ஒரு டவுட் வருது. இப்போ அந்த பாண்டியர் இவர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு தூது அனுப்பிச்சிருவார். சோழர்கள் வந்து திருப்பி படையெடுக்க வர மாதிரி படைகளை ரெடி பண்ணுன்னு சொல்லிடுவாரு. இங்கே சேர மன்னன் அடைச்சி வச்சிருப்பாரு, அவரும் வருவார். இப்போ சேரரும் சோழரும் வந்து சேர்ந்து தான் செகண்ட் பார்ட் இவர் மீது போத்தொடுக்கிற மாதிரி கதை இருக்குமா? அதுல நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஓகே, அந்த சூழல்ல அந்த பொருளாதாரத்தை மையமா வச்சு அந்த நடிகர்கள் எப்படி இருக்காங்களோ வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி கதை எழுதிடலாம். ஃபிக்ஷன் தானே அது. எந்த இடத்துல இப்போ பண்றது நல்லா இருக்குமோ அப்படி பண்ணிடலாம் அப்படின்னு. யாத்திசை 2ல வந்து இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்கன்னா என்னன்னா வந்து ஓப்பனிங்ல ஒரு கதை சொல்லுவோம்ல, அந்த ஒரு ஐ மீன் ஒரு என்ன சொல்லுவோம்னா கார்ட்டூனிக் மாதிரி ஒன்று வச்சிருந்து ஒரு கதை சொல்லுவீங்க. அந்த கதையை தான் வந்து நான் பார்ட் 2வா எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஓகே, பட் ஆல்ரெடி இதுல சொன்னனால வந்து இதுல இன்ட்ரெஸ்டிங் போயிருமோ அப்படின்ற ஏதாவது டவுட் இருக்கா? அப்படிலாம் கிடையாது. நம்ம எடுக்கிற சுவாரஸ்யம் எல்லாரும் மறந்துருப்பாங்க. ஓகே, இப்போ நல்ல நல்ல படங்கள்லாம் வந்து ரீ ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யாத்திசை ரீ ரிலீஸ் பண்ற ஐடியா இருக்கா?
அது என்னோட முடிவு இல்லை, தயாரிப்பாளர்களோட முடிவு. பண்ணா சந்தோஷம் தானே. இப்போ Super. யாத்திசை வந்து 10ஆம் தேதி வந்து தெலுங்கு, ஹிந்திலலாம் வெளிவருது இல்லை. அது ஒரு வருஷம் கழிச்சு திருப்பியுமே அங்கே தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்படின்ன மாரி அந்த படத்தை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. கொண்டாடுறாங்கன்ற வார்த்தையை விட்டுருவோம், அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்ற வார்த்தை தான் சரியா இருக்கும். அதனால அதை வேற்று மொழியில ஒரு வருஷம் கடந்து இப்போ ரிலீஸ் பண்ண முடியுது. அது நல்லா இருக்கு, இப்போ பார்க்கும்போது நல்லா இருக்கு அவங்களுக்கு. அதனால அவங்க ஒரு 500 தேட்டரில் வந்து அதை வெளியிடுறாங்க. அப்படின்ன மாரி அது எனக்கு சந்தோஷம் தாங்க. கிரியேட்டராக நம்ம படங்கள் வந்து திருப்பி மக்கள் திரையரங்கு போய் பார்க்கறதுன்றது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தான். இங்கே ரிலீஸ் பண்ணால் சந்தோஷம் தான். சினிமாவுக்கு வந்து எப்போதுமே ஒரு நல்ல கண்டென்ட்டாக வந்து நீங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. நானச்சாருக்காகட்டும், யாத்திசை ஆகட்டும், எல்லாமே வந்து ஒரு நல்ல கண்டென்ட்டாக தான் இருக்கு. பட் வந்து அது பண ரீதியாகவும் வந்து எல்லாமே வந்து நல்ல வெற்றி அடைஞ்சாலும் இன்னும் ஒரு பெரிய இடத்துக்கு போக முடியும் வருத்தமா இருக்கா? இல்லைங்க, நான் ரொம்ப பெரிய இடத்துக்கு போயிட்டேன். நான் எங்கே ஆரம்பித்தேன், நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்றது வந்து இந்த படம், இப்போ அடுத்த படம் வரும்போது உங்களுக்கு புரியும். ஓகே. சினிமா வந்து சரியாக பண்ணுதா அப்படின்றது வந்து அப்படி இல்லை. நம்ம சரியாக வேலை பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான ஊதியங்கள் சரியாக வந்துட்டே தான் இருக்கும். நம்ம எங்கே திருப்தி அடையணுன்றது தான். ஸோ அடுத்த ப்ராஜெக்ட் எப்படி போயிட்டு இருக்கு, என்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ப்ரீ ஒர்க் தான் போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு மாதம் 1.5 மாதத்தில் அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிடுவோம். போயிட்டு இருக்கு பெரிய ப்ராஜெக்ட். நீங்க இயக்குனரும் கூட இல்லை, ஒரு எழுத்தாளர் அப்படின்னே வந்து சொல்லலாம். 5 புத்தகங்கள் வந்து எழுதியிருக்கீங்க. ஸோ அதை பத்தி சொல்லுங்க. அது என்னோட இன்னொரு தளம். என்னை வந்து சமநிலைப்படுத்திக்கிறதுக்கு நான் வந்து எழுதுறேன். எழுதும்போது நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்போது தான் அதை சரி ஒரு நாவலாவோ இல்லை சிறுகதையாவோ வெளியிடலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த எழுத்துக்கள் சிறப்பாக இருக்குன்னு வெளியில் இருக்கிறவங்களாம் படித்து சொல்லும்போது அது திருப்பியுமே ஒரு நம்மக்குள்ளேயே தேங்கக்கூடாதுன்னு சொல்லி அதை வடிவமாக மாற்றி அதை வந்து வெளியிட்டேன். எழுத்து வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இப்போது சினிமா எடுக்கிறது வந்து ஒரு வகையில் சந்தோஷம்னால அது ரொம்ப ப்ரெஷரான வேலை. நிறையா பேரை கன்வின்ஸ் பண்ணணும், நிறைய பேர் கூட சண்டை போடணும், நிறைய பேரை ஒருங்கிணைக்கணும். ரொம்ப தலைவலி, ரொம்ப ப்ரெஷரான அழுத்தமான ஒரு விஷயம். ஓகே. ஆனால் ஒரு எழுத்தாளர் என்னோட மனநிலை எப்படி இருக்கும்னா, எனக்கு நான் ஒண்டி தான், என்னை ஒண்டி நான் திருப்திப்படுத்திக்கிட்டா போதும். ஒரு பேனா, ஒரு காகிதம், ஒரு அறை இருந்தால் போதும், சூரிய ஒளி இருந்தால் போதும், நான் எழுத முடியும். அது வந்து ரொம்ப நிம்மதியான ஒரு விஷயம். நான் யாரையும் போயிட்டு சண்டை போடணும்னு அவசியம் இல்லை, யாரையும் கன்வின்ஸ் பண்ணணும், யாரையும் ஒரு அந்த படைப்பை உருவாக்க சொல்கிறேன். சினிமான்ற படைப்பை உருவாக்குறதுக்கும் ஒரு நாவலை உருவாக்குறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும். அப்படி எழுதும் போது நான் வந்து ரொம்ப அமைதியாகவும் ரிலாக்ஸாகவும் இருக்க முடியுது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. நான் எழுதுறேன். அந்த டைம் எப்படி கீப் அப் பண்றீங்க? இங்கிட்ட படம் ஒரு பக்கம், இங்கிட்ட ஒரு பக்கம் நாவல் அப்படின்னு. இல்லை, படம் தான் முதன்மை தொழில படம் பண்ணுறது தான் இருக்கு. படம் பண்ணி முடிக்கும் போது ஒரு ஓய்வு காலமாக இருக்கும்ல. ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் நடுவில் இருக்கிற காலம், இல்லைன்னா படம் ஷூட்டிங் முடிச்சுட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடக்கும்போது ஒரு காலங்கள்லாம் இருக்கும்ல. அப்படி இல்லை, ரொம்ப வந்து அழுத்தமாக இருக்கிற காலங்களில் நான் எழுதுறேன். ஓகே. வெளி கதைகள், அதாவது வந்து இப்போ இந்தியா இருக்கட்டும் இல்லை தெலுங்கா இருக்கட்டும், அதுல இருந்து ரிலீஸ் ஆன ஒரு படத்தை ரீமேக் பண்ணணும் நீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்கன்னா பண்ணுவீங்களா? இல்லை இல்லை, இப்போதைக்கு கேள்வி முடிக்கிறதுக்குள்ளேயே ஆன்சர் சொல்லிட்டீங்களே. எனக்குள்ளேயே 1000 கதை இருக்கு. அதுதான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு ஹீரோ வந்து எனக்காக ஒரு கதை பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்ப வந்து தரணி ராஜேந்திரன் பண்ணுவாரா? நிறைய காசு கொடுத்தா. பட் உங்களோட கதைக்குள்ள ஹீரோ வரும்போதுதான் ஒரு ஹீரோ வந்து வித்தியாசமா தெரியறாரு இல்லையா? இல்ல, நான் அப்படி மாத்திடுவேன். அவரை மாத்திடுவீங்க? கதைகள் பண்ணலாம், அதுக்கான அவர் கேட்கறத பண்ண முடியாது. அவருக்காக ஒரு கதை பண்ணு நம்ம அவரை பொருத்தி நம்ம ஒரு கதை பண்ணலாம். அது ஒரு ஸ்கில் தான், திறன் தானே, அது பண்ணலாம், அதில் தவறு இல்லை. சூப்பர். உங்க நேரத்துக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப நன்றி. ஸோ கண்டிப்பா உங்களோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் எல்லா ப்ராஜெக்ட்டையும் வந்து நாங்க எதிர்பார்க்குறோம். ஒரு ஆஸ் ஆடியன்ஸா யாத்திசை எப்படி எங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணிச்சோ அதே மாதிரி உங்களோட எல்லா ப்ராடக்ட்டும் வந்து எல்லா படமும் வந்து எங்களை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நாங்க வெயிட் பண்றோம். நன்றிண்ணா.